ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம காராமணி சாம்பார் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காராமணி வெஜிடபிள் வச்சு நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்போம். பருப்பு வச்சு கூட நம்ம கூட்டு பண்ணி சாப்பிட்ருப்போம். ஸோ இந்த காராமணியில் நம்ம சாம்பார் கூட பண்ணி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இந்த லாங் பீன்ஸை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு நம்ம போடுறதுனால கொஞ்சம் நீளமாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சாம்பார் நம்ம பண்ணுறதுக்கு பருப்பு வேக வைக்கணும் இல்லையா ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் அதுக்கு நம்ம 1.5 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த இந்த காராமணி நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இது கூட தக்காளி, ஜீரகம், மஞ்சள் தூள், பெருங்காயம், பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பருப்பு வேகிறதுக்கு கடைசியாக கொஞ்சம் அந்த குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 3 விசில் வந்தால் போதும், நமக்கு பருப்பும் காராமணியும் நல்லா குக் ஆகிரும். சாம்பாருக்கு புளி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் புளியை நான் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம், பச்சை மிளகாவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியாச்சு. இது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ கடைசியாக தான் கருவேப்பிலை ஆட் பண்ணேன். ஸோ நீங்கள் வெங்காயம் வதங்கும் போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பருப்பும் காராமணியும் அந்த இதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பருப்பும் காராமணியும் நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளி நம்ம ஊற போட்டிருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். தென் சாம்பார் பவுடர் 2 ஸ்பூன் சாம்பார் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த பருப்பும் காராமணியும் நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். ஸோ இது நமக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நமக்கு நல்லா கொதிச்சா போதும், காராமணி சாம்பார் ரெடி ஆகிரும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லி இலையை லாஸ்ட்டில் நம்ம போட்டு இறக்கிடலாம். ஸோ நமக்கு சுவையான காராமணி சாம்பார் ரெடி ஆகிட்டு, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.